ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து வெர்ஷன் 1. நிறைய டைப்ஸ் வந்து நான் பண்ணுவேன் பாலக் பன்னீர். அதில் வந்து ஒரு டைப் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு மண் சட்டியில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கிறப்ப தான் நம்ம இந்த ஒரு கட்டு பாலக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ரொம்ப கொதிக்க வைக்கிறதோ இல்லை வந்து குக் பண்ணுறதோ கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு பாயில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். பிளான்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பாலக்கீரையை வந்து ஒரு ஓட்டக்கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கும் இல்லையா கீரை, அது மேலே வந்து ஒரு பாத்திரம் நிறைச்சி நல்லா ஐஸ் கோல்டு வாட்டரை வந்து ஊற்றிக்கங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த கீரை வந்து நல்லா அந்த க்ரீனிஷ்ஷாக வந்து வரும், அந்த கிரேவி, அதுக்காக பண்ணுறது. நீங்கள் பச்சையாக அரைச்சி பண்ணீங்கன்னா அதே உங்களுக்கு அந்த கலரும் மாறும், ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது பிளான்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வச்சுட்டு நீங்கள் அதே மண் சட்டியை சூட் பண்ணி நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு வந்து வெறும் சீரகம் மட்டும்தான் போடுறேன். சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ண பூண்டை வந்து போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பூண்டு வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவர். ஸோ இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கணுங்க. இப்போ கலர் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதும் இதுக்கு வந்து காரத்துக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா காரமாக இருக்கணும்னா கார மிளகாத்தூளும் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் 2ம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதை மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு சாட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாலக்கீரையோட ப்யூரி, இதை வந்து இது கூட இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அதில் கொஞ்சம் நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கொதிக்கட்டும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த கீரை பியூரிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அந்த நம்மளுக்கு அந்த பாலக் பன்னீரோட கன்சிஸ்டன்சி, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு பவுல் அளவு ஹோம்மேட் பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதை எப்படி வீட்லேயே வந்து சாஃப்டாக பண்ணலாம்னு சொல்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கங்க. இப்போ பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். அந்த பன்னீர் பாலக் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பாயில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது சாப்பாடுக்காக நான் செஞ்சுருந்தது. நீங்கள் இதே வந்து பாலக்கீரையை வந்து நீங்கள் அரைக்கிறீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிலே மட்டும் அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் திக்காக வந்து உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் ரோட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.